அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. அன்பான சகோதரர்களே சகோதரிகளே, இன்று நம்ம பார்க்க போகும் விஷயம் முஹரம் மாதத்தின் சிறப்புகள் அல்ல, ஆஷுரா நோன்பு பற்றியும் அல்ல. மாறாக முஹரம் மாதம் எப்படி இஸ்லாமிய ஆண்டின் முதல் மாதமாக ஆனது, ஹிஜ்ரி ஆண்டு கணக்கு எப்படி உருவாக்கப்பட்டது என்பதைத்தான் பார்க்க போகிறோம். நாம் இன்று 1448 ஹிஜ்ரி 1449 ஹிஜ்ரி என்று எளிதாக சொல்கிறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் இப்படியான வருட எண்கள் பயன்படுத்தவில்லை என்பது பலருக்கும் தெரியாது. அந்த காலத்தில் அரேபியர்கள் மாதங்களின் பெயர்களை பயன்படுத்தினார்கள். முஹரம், சஃபர், ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆஹிர் என்று மாதங்கள் இருந்தன. ஆனால் இந்த ஆண்டு 1, 2, 3 என்று எண்களிட்டு கணக்கிடும் முறை கிடையாது. ஏதாவது ஒரு சம்பவத்தை அடிப்படையாக வைத்து ஆண்டுகளை நினைவில் வைத்துக் கொள்வார்கள். உதாரணமாக, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த ஆண்டு ஆமுல் ஃபீல் என்று அழைக்கப்பட்டது. அதாவது யானை படையினர் காபாவை தாக்க வந்த ஆண்டு. இவ்வாறு பெரிய சம்பவங்களை அடிப்படையாக வைத்து காலத்தை கணக்கிட்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்த பிறகும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஆட்சி காலத்திலும் தனியாக ஒரு இஸ்லாமிய வருட கணக்கு நடைமுறையில் இல்லை. பின்னர் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கலிஃபாவாக இருந்த காலத்தில் ஒரு முக்கியமான பிரச்சனை ஏற்பட்டது. பல்வேறு பகுதிகளுக்கு அரசாங்க உத்தரவுகளும் கடிதங்களும் அனுப்பப்பட்டன. அந்த கடிதங்களில் மாதம் மட்டும் எழுதப்பட்டிருந்தது. ஆனால் எந்த ஆண்டு என்பது குறிப்பிடப்படவில்லை. இதனால் குழப்பங்கள் ஏற்பட்டன. ஒரு கடிதம் வந்தால் அது எந்த ஆண்டில் அனுப்பப்பட்டது என்று தெரியாமல் அதிகாரிகள் சிரமப்பட்டார்கள். அப்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபித்தோழர்களை ஒன்று கூட்டி ஆலோசனை நடத்தினார்கள். இஸ்லாமிய சமுதாயத்திற்கும் தனியாக ஒரு வருட கணக்கு அவசியம் என்று முடிவு செய்யப்பட்டது. அப்போது பல கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன. சிலர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த ஆண்டிலிருந்து கணக்கிடலாம் என்றார்கள். சிலர் நபித்துவம் கிடைத்த ஆண்டிலிருந்து தொடங்கலாம் என்றார்கள். இன்னும் சிலர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தான ஆண்டிலிருந்து தொடங்கலாம் என்றார்கள். ஆனால் இறுதியில் ஒரு முக்கியமான முடிவு எடுக்கப்பட்டது. இஸ்லாமிய வரலாற்றில் மிகப்பெரிய திருப்புமுனையாக இருந்த சம்பவம் எது என்று அவர்கள் சிந்தித்தார்கள். அப்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்த நிகழ்வை இஸ்லாமிய சமுதாயத்தின் உண்மையான தொடக்கம் என்று கருதப்பட்டது. ஏனெனில் ஹிஜ்ரத்திற்கு பிறகுதான் இஸ்லாமிய அரசு உருவானது. முஸ்லிம்கள் ஒரு சமூகமாக அமைந்தார்கள். இஸ்லாம் திறந்த வெளியில் நடைமுறைப்படுத்தப்பட்டது. எனவே அந்த மகத்தான நிகழ்வை அடிப்படையாக வைத்து ஆண்டுகளை கணக்கிட வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது. அதுவே ஹிஜ்ரி ஆண்டு கணக்கின் ஆரம்பமானது. ஆனால் இங்கே இன்னொரு கேள்வி வருகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்த மாதம் ரபியுல் அவ்வல். அப்படி இருக்க ஹிஜ்ரி ஆண்டின் முதல் மாதமாக ரபியுல் அவ்வலை வைக்காமல் ஏன் முஹரத்தை வைத்தார்கள்? இதையும் நபித்தோழர்கள் ஆலோசித்தார்கள். அப்போது முஹரம் மாதத்தை முதல் மாதமாக வைப்பதற்கு பல காரணங்கள் கூறப்பட்டன. அதில் முக்கியமான காரணம் என்னவென்றால், ஹஜ் நிறைவடைந்த பிறகு புதிய வாழ்க்கையை தொடங்கும் காலமாக முஹரம் இருந்தது. மேலும் ஹிஜ்ரத் செய்யும் முடிவும் துல்ஹஜ் மாதத்தின் இறுதியில் எடுக்கப்பட்டு அதற்கு பிறகு வரும் மாதம் முஹரம் என்பதால் அதை ஆண்டின் தொடக்கமாக அமைப்பது பொருத்தமானது என்று கருதப்பட்டது. இதனால் முஹரம் மாதம் ஹிஜ்ரி ஆண்டின் முதல் மாதமாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், முஹரம் மாதம் முதல் மாதமாக தேர்ந்தெடுக்கப்பட்டதே தவிர ஹிஜ்ரி ஆண்டின் எண்ணிக்கை ஹிஜ்ரத் சம்பவத்தை அடிப்படையாக கொண்டது. அதனால்தான் இன்று நாம் ஹிஜ்ரி 1448 ஹிஜ்ரி 1449 என்று கூறுகிறோம். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்த நிகழ்விலிருந்து கணக்கிடப்படும் ஆண்டுகள். இன்று உலகம் முழுவதும் உள்ள முஸ்லிம்கள் பயன்படுத்தும் ஹிஜ்ரி கேலண்டர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் காலத்தில் எடுக்கப்பட்ட இந்த வரலாற்று சிறப்புமிக்க முடிவின் விளைவாகும். அன்பானவர்களே, முஹரம் மாதம் என்பது வெறும் ஆண்டின் முதல் மாதம் மட்டுமல்ல, இஸ்லாமிய வரலாற்றின் ஒரு முக்கியமான அடையாளமாகவும் இருக்கிறது. ஹிஜ்ரத், தியாகம், புதிய தொடக்கம், இஸ்லாமிய அடையாளம் ஆகியவற்றை நினைவூட்டும் மாதமாக முஹரம் திகழ்கிறது. அல்லாஹு தாலா நமக்கும் நம் சந்ததியினருக்கும் இஸ்லாமிய வரலாற்றை சரியாக புரிந்து கொண்டு அதிலிருந்து படிப்பினை பெறும் பாக்கியத்தை வழங்குவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு.